ஃப்ரீஸில் கொஞ்சம் சகேவை பற்றி பார்க்கலாமா? சகேயு ஒரு ஆயக்காரன், அவன் ஒரு ஐஸ்வர்யவான். இந்த சகேயுக்கு ஏசப்பாவை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசை வருது. அப்போ எப்படியாவது ஒரு பார்க்கணும் வகை தேடுறாரு. இந்த சைடு ஏசப்பா வராருன்னு சொல்லிட்டு. இவர்கிட்ட பணமும் இருக்குது, பதவியும் இருக்குது. ஆனால் சகேயு எந்த ஒரு குறுக்கு வழியும் அவர் செலக்ட் பண்ணல. அவரை எப்படி நேர் வழியாக தான் போகிறார். எப்படியாவது ஆண்டவர் பார்த்தார். இவர் வேறு ஷார்ட்டு, ஆனாலும் தன்னுடைய பதவியையும் யூஸ் பண்ணல, தன்னுடைய பதவியையும் பணத்தையும் யூஸ் பண்ணலை. அவர் எப்படியாவது பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு அந்த மரத்து மேலே போய் ஏறுறாரு. ஆண்டவர் இதை பார்க்குறாரு. இந்த உள்ளத்தை ஆண்டவர் பார்த்து சகேவன் கிட்ட வர்றாரு. சகேவன் நினச்சது ஏசப்பாவை பார்க்கணும்னு. ஆனால் இந்த நல்ல உள்ளம் கொண்ட சகேவை பார்க்க ஏசப்பா நான் உங்ககிட்ட தங்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ சகேயு மேலேருந்து இறங்கி ஏசப்பா தங்கணும்னு சொன்னோடனே உணர்வு உடனே வந்துடுது. உடனே ஏசப்பாவை பார்த்த உடனே ஒரு உணர்வு வந்துருச்சு சகேயுக்கு. அப்போ அவர் சொல்கிறார், ஆண்டவரே நீங்கள் யார்கிட்டையாவது அநியாயமாக நான் தனியாக கொடுத்துட்றேன், என்னோட ஆஸ்தியில் பாதியை கொடுத்துட்றேன் அப்படின்னு அவர் சொன்ன உடனே ஏசப்பா சொல்கிறாரு, இன்றைக்கு இந்த வீட்டிற்கு ரட்சிப்பு வந்தது அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது எனக்கு இது படிக்கும்போது யோசனை வந்துச்சு, எல்லாருக்கும் அது இலவசமாக கிடைச்சிது. சுகம் பெற்றவர்களுக்கு ஆண்டவர் சொல்கிறார், நீ போ விசுவாசம் முன்னே ரட்சித்தது. ஆனால் சகேயுக்கு எல்லாத்தையும் திருப்பி கொடுக்க வேண்டியது இருந்துச்சு. ஏன்னா அடுத்தவனுக்குரியது அநியாயமாய் சகேயனிடம் இருந்தது. அதை நான் உணர்த்தப்படும் போது திருப்பி கொடுக்கும்போது வெறும் அவன் கூட திருப்பி கொடுக்க முடியாது, என்னோடதையும் சேர்த்து கொடுக்க வேண்டியது இருக்கும். மற்றவனுக்குரியதை அநியாயமாய் நான் வைத்தேன் என்று சொன்னால் திருப்பி கொடுக்கும்போது எனக்குரியதையும் சேர்த்து என்ன பண்ணணும், மொத்தமாக திருப்பி கொடுக்க வேண்டியது இருக்கும். ஆனால் சகேயு ஒரு பாக்கியசாலி தான். அப்படி திருப்பி கொடுத்தாலும் விலை மதிக்க முடியாத அந்த ரட்சிப்பை அவர் பெற்றுக்கொண்டார். அந்த விதத்தில் சகேயு பாக்கியசாலி. எல்லாருக்கும் இந்த உணர்த்தப்பட்ட இருதயம் இருக்குமான்னு கேட்டால் தெரியாது, எல்லாரும் வச்சிருக்கலாம். இப்போ ஏசப்பா கிட்ட வந்த உடனே சகேயுக்கு இந்த உணர்வு விட்டது. அவன் திருப்பி கொடுத்தாலும் ரட்சிப்பை அவர் பெற்றுக்கொண்டார். அதனால் இன்னைக்கு கர்த்தர்கிட்ட போகும்போது எனக்கு உணர்த்தப்பட்ட இருதயம் இருந்தாலும் இருக்கணும், மற்றவர்கள் எனக்கு இருந்து நான் திருப்பி கொடுக்கணும். திருப்பி கொடுத்தாலும் நான் நித்திய ஜீவனை எழுந்துடக்கூடாது. God bless you.